இந்த மனுஷன் நேத்து ராத்திரியே வந்துருவாவேன்னு நினைச்சேன். நேத்தும் வரல. சரி ராத்திரி வர முடியலன்னா காலையிலே வந்துருங்கன்னு சொன்னேன். விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு. நானும் வந்தபுறம் ஒன்னா சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தேன். இன்னும் காணும். அப்படி அந்த வீட்டுக்குள்ளேயே கிடந்து என்னதான் பண்ணுவாரோ. பொண்டாட்டி நம்மள வர சொன்னால அந்த நேரம் காலத்துக்கு போவான்மே அதெல்லாம் கிடையாது. பிள்ளைகள் பள்ளியோடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அது வந்திருக்க கூடாது. அப்பா வந்துருவான்னு ராத்திரில இருந்து சொல்லி வச்சிருந்தேன். கிளம்பியது வரைக்கும் அப்பா காணும் வாசலையே பார்த்துட்டு போதுவேன். ஒரு வேஸ்தகட்ட மனுஷனா இருக்குதே. இன்னைக்கு வரட்டும். இதுக்கு மேல அந்த வீட்டு பக்கமே விடக்கூடாது. ஒரு கயிறை போட்டாது பால் காய்ப்பு வரைக்கும் கட்டி போடணும். எப்போ வருவான்னு தெரியல. நமக்கு வேற வயிறு பறிச்சு கொண்டாடுது. 4 இட்லி பிச்சு போட்டாது வந்தே இல்ல. ஓனர் பிச்சு போட்டா வேஸ்டா போயிடும். பிக்காம அப்படியே ஆண்டு தாங்க ஓனர், நான் சாப்பிட்றியேன். ஒரு மனுஷன் சுதந்திரமா பேச கூட முடியல. இதெல்லாம் ஒட்டு கேட்கதே தப்பு. இதுல கருத்து வேற சொல்லக்கு வந்துரு. ஓனர் நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட பேசியிருந்தா ஒட்டு கேட்ட தப்பு தான். தனியா என்ன புலம்பியதை ஒட்டு கேட்டா என்ன, ஒட்டு கேட்காம விட்டா என்ன ஓனர்? அப்படி என்ன பெரிய ரகசியம்? இட்லி தானே. ஆமா, இன்னைக்கு இட்லிக்கு தொட்டுக்கிட்டக்கு சட்னியா சாம்பாரா? ரசம். ரசமா? நல்லா இருக்குமே ஓனர், புதுசா இருக்கு. நான் கூட இது வரைக்கும் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணதே இல்லையே. நாளைக்கே இது ஆரம்பிச்சிரியா? என்ன ரசம் வைப்பிய? ரொம்ப அவசியம் இல்ல ஓனர், என்ன ரசம் சொன்னீங்கன்னா 5 ரூபாய் இட்லியும் அட்டகாசமான ரசம்னு சொல்லி நான் வியாபாரத்தை பண்ணிடுவேன். கொஞ்சம் சொல்லுங்களா. எலும்பு ரசமா, குடல் ரசமா, குழம்பு ரசமா? புண்ணாக்கு ரசம். ஓஹோ, புண்ணாக்கு ரசமா? அதுல இப்ப ரசம் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? கடவுளே, நானே என் புருஷன் எனக்கு காண்மையானு எதிர்பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கேன். இதுல நீ வேற வந்து என்ன எரிச்சல் பண்ணிக்கிட்டு இரு. ஓனர் உங்க புருஷன் வரேன் இருக்காவளோ? ஆமா, என் புருஷன் இனி தானே வருவாரு. அவருக்காக தான் சாப்பிடாம நின்று எதிர்பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கேன். ஓஹோ, காலையிலே கறி குழம்பு வாசனை உங்க வீட்டுல இருந்து வந்தது தானோ? புருஷன் வராருன்னு இட்லியை வச்சு கறி குழம்புலாம் வச்சு வச்சுட்டிய. நான் கேட்ட சும்மா ரசம் விஷம்னு கதை விட்டுட்டு இருக்கேன் ஓனர். பக்கத்து வீட்டுல இருக்கேன். ஒரு 4 இட்லியை வச்சு கொஞ்சம் கறி குழம்பு ஊத்தி கொண்டு தந்தாதான் என்ன எப்படி இருக்குன்னு நானே டேஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பேன்ல. உங்க புருஷனுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்க தான் தெரிஞ்சு போயிருக்கோம். இப்படி நீங்களும் திங்காம எனக்கும் தராம அவருக்கும் கொடுக்காம நடு தெருலன்னு புலம்பிட்டு நிக்கல ஓனர். நான் புருஷனை எதிர்பார்த்துட்டு நிக்கேன். வந்த உடனே அவருக்கும் கொடுப்பேன், நானும் சாப்பிடுவேன். சரி ஓனர், நீங்க தின்னுங்க, திங்காம போங்க. அவருக்கு கொடுங்க, கொடுக்காம போங்க. முதல்ல எனக்கு ஒரு பிளேட் தாங்கலாம். ஆமா, நான் வியாபாரம் பண்ணி உனக்கு பிளேட்ல போட்டு தரேக்கு. உனக்கு அதே பழக்கம். யார் வந்தாலும் பிளேட்டு ரூபாம்பா. நான் அப்படி யார்கிட்ட ரூபாய் வாங்க மாட்டேன். யாருக்கும் பிளேட்லயும் போட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓனர் அப்ப தர மாட்டீங்களா? கொஞ்சம் எலும்பு குழம்பு ரசம் அந்த மாதிரியா தாங்கலாம். ஆமா, நீ நாக்கு நுழைச்சிட்டே நில்லு. எங்களுக்கு எல்லாருக்கும் வயித்தால போட்டோம். சரோஜா காலையில வேலையெல்லாம் முடிச்சாச்சோ? குழந்தை கூட நின்று சந்தோஷமா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னைய பார்த்தா இவ கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்க மாதிரியா இருக்கு இந்த பொம்பளைக்கு. நானே 1008 வயிற்றுச்சல்ல பேசிட்டு இருக்கேன். ரோசாப்பு கண்ணுக்கு மட்டும் எல்லாம் அப்படி குளு குளுன்னு தெரியுதுன்னு தெரியல. ரோசாப்பக்கா வேலையில காலையில முடிச்சாச்சு. என் புருஷன் வாரேன்னு சொன்னவள அவளை எதிர்பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். அதான் அந்த நெட்டச்சி வந்து பேசிட்டு இருந்தாலும் அதான் நானும் பேசினிக்கா. அப்படியே சரோஜா உன் புருஷன் வரவளோ? என்ன திடீர்னு காலையில வரேன்னவ? ரோசாப்பக்கா எங்க வீட்டு வேலை முடிஞ்சிட்டுல? அப்படியே சரோஜா வீட்டு வேலை முடிஞ்சிட்டு? ஆமாக்கா, 2 நாளையில முடிஞ்சிரும்னு சொன்னா நேத்து. பல மாசமா போட்டு இழுன்னு இழுத்துட்டு வேலையை முடிக்க போறாம தேடுங்க. அப்படியா? ஆமாக்கா, 2 நாளையில முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு அதை பால் காய்க்கலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரோஜா நீ வேலை ஆரம்பிச்ச நாளைக்கு ஆடிக்கு முன்னாலேயே பால் காய்ச்சிருவான்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப நாள் தான் இழுத்துருக்கான் பத்தியா? ஆமாக்கா, யாரையுமே நம்ப முடியல. இப்பயாவது வேலையை முடிச்சு தந்தானேன்னு சந்தோஷப்பட்டு இருக்கேன். எங்க அரைக்குறையில விட்டுட்டு ஓடிடுவானோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலையா 2 நாளையில முடிச்சிருவேன்னு வந்து சொல்லிட்டு போயிட்டான். சரி சரோஜா, அப்ப சீக்கிரம் பால் காய்ப்பு வரப்போதோ? ஆமாக்கா, என் புருஷன் வந்தவனா என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு பேசி முடிவெடுக்கலான்னு பார்த்தேன். அடுத்த மாசம் பால் காய்ப்புக்கா. அப்படியே சரோஜா? ஆமாக்கா, டக்கு பக்கனி பால் காய்ச்சிட்டு நாங்க எல்லாரும் அங்க குடி போயிடலான்னு இருக்கோம். சரோஜா அப்படின்னா இந்த வீடு? ஏக்கா, அம்மையும் தம்பி இருக்காவில அவங்க இருந்துக்கிடுவாவ. என் தம்பி கல்யாணம் முடிஞ்ச ஒரு வீடு தேவைதானக்கா. அதனால எங்க அம்மா தம்பி பொண்டாட்டி எல்லாரும் இங்க இருப்பாவ. மாடு வேற இருக்கு பத்தியில, அதனால இந்த வீடு தான் செட் ஆகும். நான் என் புருஷன் பிள்ளைகளையும் மாமியாரு நாத்தனார் எல்லாரும் அங்க இருக்க போறோம். சரோஜா நீ இல்லாத இந்த வீட்டை நினைச்சு கூட பார்க்க முடியாதே. வாசல்ல வந்து சரோஜான்னு சொன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவா. அக்கா என்ன நீ? இனி உங்க அம்மையை அந்த மாதிரி கூப்பிட்டாலும் ஓடி வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாவளே. ஏக்கா கேட்க முடியாது? எங்க அம்மா கேப்பா? இல்ல சரோஜா, கேப்பாவ. இவளுக்கு வயசாகுது இல்ல. இருந்தாலும் இந்த வீட்டுல நீ இருக்க மாதிரி வராது சரோஜா. ஆமா ஓனர், நீங்க இந்த வீட்டுல இருங்க. இது உங்க அடையாளம். எங்க ஓனர் இப்படிதான் இருப்பாவே. ஓனர் வீடுனா இப்படிதான் இருக்கும் ஒரு அடையாளம் வச்சிருக்கோம் நாங்க. அதுக்கு இல்லாம நீங்க இன்னொரு வீட்டுக்கு போனா நல்லா இருக்காது ஓனர். நீங்க வேணா இந்த வீட்டுல இருந்துட்டு உங்க தம்பியும் அம்மையும் அந்த வீட்டுக்கு அனுப்பிடுங்க. அப்படிலாம் அனுப்ப முடியாது. நானும் என் புருஷன் பிள்ளையில சந்தோஷமா வாழ்றதுக்கு அவ்வளவு பெரிய வீட்டை கட்டியிருக்கேன். அதை விட்டுட்டு இந்த வீட்டுல எப்படி இருக்க முடியும்? மாடு வேற அங்க கிடக்கு. எங்க அம்மா இதை விட்டுட்டு அங்க போயாச்சுன்னா மாட்டை யார் பாப்பா?
ஓனர் என்னமோ 10 வீடு 10 மாடு நீங்களே மாட்டை மேய்க்கிற மாதிரி கதை விடுவிய. இன்னைக்கு என்னடா எங்க அம்மா பார்க்கட்டோங்கிறிய என்ன அர்த்தம் ஓனர்? நீங்க இருந்து பாருங்க ஓனர், வயசான காலத்துல உங்க அம்மாட்ட மாட்டையும் வீட்டையும் தள்ளாதுங்க. நான் என்ன இந்த ஊரை விட்ட வாட போறேன், இங்கதான் இருப்பேன். அடிக்கடி வந்து பாத்துக்கிடுவேன். என் தம்பி பொண்டாட்டி வந்தானே அவளை பாத்துக்கிடுவா. ஓனர் உங்க தம்பிக்கு என்ன கல்யாணமே முடியல, 10 வாட்டி பொண்ணு பார்த்து கல்யாணம் நின்று போச்சு. பொண்டாட்டி என்னைக்கு வந்து என்னைக்கு மாட்டை பார்க்குது, நீங்க இருந்து பாருங்க ஓனர். உனக்கு நான் புது வீட்டுல போய் வாழ போறது பிடிக்கலையோ? ஓனர் நீங்க புது வீட்டுல தான் வாழணும்னு இல்ல ஓனர், இந்த வீட்லயே நல்லா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிய, அதனால இங்கே இருங்க ஓனர். பக்கத்து வீட்டுக்காரியா நான் இருப்பேன், அங்க போயிட்டேலாம் கொஞ்சம் தூரத்து ஓனரா தெரிவிய, டச்சு விட்டு போயிடும் ஓனர். அதனால தான் சொல்லி இங்கே இருங்க ஓனர், அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா ரொம்ப அவசியம். நான் நல்லா இருக்கதே பிடிக்கல உனக்கு. நானும் என் புருஷனும் இத்தனை வருஷமா பிரிஞ்சு இருந்திருக்கோம். இந்த வீட்டால தான் 2 பேரும் ஒண்ணு சேர போறோம். சரி ஓனர், அப்போ உங்க இஷ்டம். சரோஜா நீ அங்க போனாலும் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்து போயிரு சரோஜா. நீ இந்த வீட்டுல இல்லன்னா எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. ரோசப்புக்கு நான் எப்படி எங்க வீட்டுக்கு வராம இருப்பேன்? தினமும் வருவேன்க்கா, மாடு வேற கிடக்க, அம்மா ஒத்தையில பாத்துக்கிடும்ல. சரி சரோஜா, மறந்துடாத, அதுக்கு தான் சொன்னேன். மறக்க மாட்டேக்கா, எப்படி மறப்பேன்? ஓனர் பால் காய்ப்புக்கு சமையல் என்கிட்ட புக் பண்ணுங்க ஓனர். சமையல்லாம் புக் பண்ண முடியாது. ஏன் ஓனர், நான் நல்லா சமைப்பேன்னு உங்களுக்கே தெரியுங்களா? எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்படி பேசுனே எப்படி ஓனர்? இங்க பார், சமையலுக்குலாம் நான் வேற ஆளை பாத்துக்கிட்டேன். பால் காய்ப்புக்கு ஒன்னிய கூடுவேன், ஒழுங்கா நல்லதா வந்து செய். என்னது நல்லதா செய்யணுமா? என்னது ஓனர், சமையலா இல்ல கேசரியா உப்புமாவா? இங்க பார், இந்த உப்புமா கேசரியில உன் வீட்டோட வச்சுக்க. ஏற்கனவே பிறந்த நாளைக்கு பிரெட்டையும் சாமியை வாங்கி தந்துட்டா. இதுக்கு கேசரி உப்புமாயும் கொண்டு வந்து போட்டலன்னு நினைக்காத. வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்களை வாங்கிட்டு தரக்கு பாருங்க. ஓனர் வீட்டு உபயோக பொருள் தானே, பிளாஸ்டிக்ல குப்பை டப்பா, குடம், குப்பை அள்ளுற முறம், கக்கூசுல போடிய வாளி, கப்பு, இதுல எது வேணும் செலக்ட் பண்ணுங்க ஓனர், அதுல ஒண்ணு வாங்கிட்டு வந்துறியே. நான் சொன்னது புது வீட்டுக்கு உபயோகிக்கிற பொருள். ஓனர் இதுவும் உபயோகமான பொருள் தான் ஓனர், புது வீட்டுக்கும் உபயோகிக்கலாம், பழைய வீட்டுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். இங்க பார், இந்த ஒன்றையான கக்கூசு கப்புக்கெல்லாம் நான் ஒன்னும் ஆசைப்படையல. ஒழுங்கா பெருசா நான் நினைச்சதை வாங்கிட்டு வா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஓனர்? பாத்திரம் விளக்கிற மிஷினு, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினு, மைக்ரோவேவ் அவனு, ஏசி, இந்த மாதிரி ஏதாவது நல்ல நல்ல பொருட்களை வாங்கிட்டு வாங்க இந்த வாட்டியாது. ஓனர் இதெல்லாம் எப்படி வாங்க முடியும்? இவ்வளோ செலவு பண்ணி வீடு கட்டியிருக்கே, இந்த பொருள் கூட உங்களால வாங்க முடியாதா? அப்போ இவ்வளவு செலவு பண்ணி வீடு கட்டின எனக்கு அந்த கக்கூசு கப்பையும் குப்பை அள்ளுற மரம் வாங்க முடியாதோ? பேதி எடுப்பா, இந்த மாதிரி ஏதாவது நீ வாங்கிட்டு வந்தான்னு வச்சுக்க, அங்கேயே தூக்கி எரிஞ்சு விடுவேன் தூர. வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி நான் கேட்ட பொருள்ல ஏதாவது நீ வாங்கிட்டு வரணும். அது பார்க்கலாம் ஓனர். பாக்க தானே போறேன் இந்த வாட்டி. சரோஜா பாத்திரம் விளக்குறதுக்குலாம் மிஷின் வந்துட்டோ? ஆமாக்கா, எப்பயோ இருந்து இருக்குக்கா. பாத்திரம் விளக்குறதுக்கு மிஷின் இருக்குது, வீடு பெருக்கிறதுக்கு கூட்டியெல்லாம் மிஷின் இருக்குது. அப்படியே சரோஜா, வீடு கூட்டியதுக்கு பெருக்கியெல்லாம் மிஷின் இருக்கு? ஆமாக்கா, அது ரோபோட்டான். அப்படியே சரோஜா, தொடப்பம் மரம்லாம் எடுத்து பெருக்கி அள்ளிருமா? ஏக்கா அது ஒரு வித்தியாசமா அழகா இருக்குக்கா. அதுவே ஓடி ஓடி பெருக்கி கூட்டி தொலைச்சு விடுது. தொடக்கவுமா செய்யும் சரோஜா? ஆமாக்கா, மாப்பிள்ள போடுது. என் தம்பி எல்லாத்தையும் செல்லுல எடுத்து காமிச்சாக்கா, அதனால தான் இந்த பொருள் எல்லாம் வீட்டுக்கு வாங்கி வச்சிடணும்னு பாக்கேன். ஏன்னா பெரிய வீடு பத்தியில நானே ஒத்தையில வீட்டை மொத்தத்தையும் பெருக்கணும்னா கஷ்டம். அதனால இந்த மாதிரி மிஷின் எல்லாம் வாங்கி வச்சுட்டா ஈஸியா இருக்கும்னு பாக்கேன். அதான் வீட்டுக்கு பொருட்கள் வாங்கி தரவியே இந்த மாதிரி வாங்கி தந்துட்டோம்னா கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதான் கந்து நெட்டச்சிட்ட கேட்டேன். சரோஜா நீ கேட்க சேர்த்தானா அவ்வளோ விலை கொடுத்து யார் வாங்கி தருவா? எல்லாரும் டைம் பீஸ் வாங்கி கொடுப்பாவ, இல்லன்னா டிபன் பாக்ஸ் வாங்கி கொடுப்பாவ, இல்லன்னா சூடா சாப்பாடு வைப்பாவ பத்தி ஆட்டு பாக்ஸ் வாங்கி கொடுப்பாவ. அதிகபட்சமா போனா வீட்டுக்கு ஃபேன் வாங்கி வேணா தருவாவ. ஏக்கா என் வீட்டுக்கு ஃபேன் எல்லாம் எதுக்குக்கா? நானே எல்லா ரூமுக்கும் ஏசி போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல கிடக்க ஃபேன் விலை சும்மா தான் கிடக்கு. அப்படி இருக்கும்போது மாளிகை மாதிரி ஒரு வீட்டை கட்டி வச்சுட்டு அதுக்கு டைம் பீஸையும் ஃபேனையும் கொண்டு தொங்க விட்டா நல்லாவா இருக்கும்? ஓனர் அதான் நல்லா இருக்காதுன்னு தெரியுதுல்ல, நீங்களே எல்லாத்தையும் வாங்கிட வேண்டியதானே. நாங்க வாங்குவோம், நீங்க எல்லாம் என்ன செய்றீன்னு பார்க்கன்னு இருக்கேன். இது வரைக்கும் ஒன்னத்துக்கு உருப்படியா செஞ்சது கிடையாது. இதுக்காவது உருப்படியா செய்யக்கு பாருங்க. என்ன செய்யணும்? அது ஒண்ணு இல்ல மீன்காரக்கா, நம்ம ஓனரோட வீட்டு வேலை முடிஞ்சு போச்சான். சீக்கிரமே பால் காய்ப்பு வரப்போகுது. அதான் அவ வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வரவியெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்கன்ட்டாவ. அப்படியே ஓனர் சொல்லவே இல்ல. தீர்த்துப்படு பால் காய்ப்புங்கறியா? பிசாண்டி என்ன 2 நாள்ல வேலை முடிஞ்சிரும். இன்னைக்கு தான் என் புருஷன் வாரேண்டுக்காய் வந்ததுக்கு தான் பேசி முடிவெடுப்போம். அடுத்த மாசம் பால் காய்ப்போம், உங்களை கூடுவேன். அப்படியே அதான பாப்பேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையேன்னு நினைச்சேன். நீங்க சொல்ல மறந்தாலும் சம்மந்தி என்னைய மறக்க மாட்டாவே. பிசாண்டி அது ஒன்றும் சம்மந்தி வீடு கிடையாது. அந்த வீடை நான் தான் கட்டி அதுல நான் தான் குடியிருக்க போறேன். அதனால எல்லாரையும் நான் தான் கூடு, எங்க அம்மா கூடம்டா.
யாரும் வெறுங்கைய மட்டும் வீசிக்கிட்டு வந்துடாதுங்க. அது எப்படி வெறுங்கைய வீசிட்டு வருவேன்? நீங்க இவ்ளோ பெரிய வீடு கட்டுறிய, தேவையான பொருட்கள் வாங்கி வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் வானரி. பரவாயில்லையா, பிசாண்டிக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க. ஆமா வானரி, எனக்கு தெரியாத பின்ன புது வீடு கட்டினா எவ்வளோ செலவாயிருக்கும். நாங்களே தானே பொருட்களை வாங்கி கொடுத்து வீட்டெல்லாம் நிறைச்சு வைக்கணும். மீன்காரக்கா என்ன பொருளை வாங்கி கொடுக்கணும் தெரியுமா? பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, வீடு துடைக்கிறது, அப்புறம் சில பல ஃப்ரிட்ஜுகள், ஏசிகள், இந்த மாதிரி நல்ல ஐட்டமா வாங்கி கொடுக்கணுமா? அவ்வளவுதானே, வாங்கி கொடுத்துருவோம். நம்ம வானருக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? வானரி, இதுல இருந்து ஒண்ணு நான் வாங்கி தந்துறியே வானரி. பரவாயில்லையா, பிசாண்டிக்கு பெரிய மனசு இருக்க. சரி பிசாண்டி, பால் காய்க்கிற அன்னைக்கு வாங்கிட்டு வந்துருங்க. ஜாடி வானரி, நல்லபடியா பால் காய்ப்பு நடத்துங்க. ஒரு 3 வேளை சாப்பாடு மட்டும் போட்டுருங்க. அதெல்லாம் உண்டு பிசாண்டி. காலையிலக்கு மதியத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன். மிச்சம் மீதி இருக்கதை ராத்திரிக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. ஓனர், இந்த ஆர்டர் மட்டும் ஏன்ட்ட கொடுங்க ஓனர், பெரிய ஆர்டரா இருக்கு. காலையிலக்கும் மதியத்துக்கும் நானே சமைச்சிருவேன் ஓனர், சூப்பரா சமைப்பேன். நீ ஒரு பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கே ஊரே கூட்டு வச்சு சமைக்க விடுவா. உன்கிட்ட ஆர்டர் தந்துட்டு திக்கு திக்குன்னு உட்கார்ந்துருக்க முடியாது. ஓனர், நீங்க ஆர்டர் மட்டும் தாங்க ஓனர். எவ்வளவு பேருக்கு சமைக்கணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் சூப்பரா சமைச்சு தந்துருவேன். ஒரு வேலைக்கு சமைக்க 5000, 2 வேலைக்குன்னா 10,000. பொருட்கள்லாம் நீங்க வாங்கி தந்துருங்க, நீட்டா சமைச்சு தந்துருவேன். சரோஜா தான் நெட்ட மாதிரி சொல்லியல்ல, ஆர்டர் அவட்டே கூட. என் மக பூ மாதிரி ஃபங்க்ஷன்ல கூட அழகா சமைச்சு தந்திருந்தா. அதனால நீ நெட்ட மாதிரிட்டே குடு சரோஜா. ரோசப்பக்கா, என் புருஷன் வந்த பிறகு எல்லாத்தையும் பேசி தான் முடிவெடுக்கணும் பாத்துக்கிடுங்க. நானே ஒத்தையில எல்லாத்தையும் முடிவெடுக்க முடியாதுல்ல. அது நான் மட்டும் ஒத்தையில வாழ போற வீடு கிடையாது. நானும் என் புருஷனும் குடும்பமா வாழ போற வீடு. அதனால நாங்க 2 பேரும் எல்லாத்தையும் என்ன பேசி தான் முடிவெடுப்போம். ஓனர், என்னமோ அண்ணன் நீங்க சொன்னா ஒத்துக்கிடாத மாதிரியும் முடிவு எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணுங்கிறிய. ஒரே பில்டப்பா தான் இருக்கு, இதெல்லாம் புதுசா இருக்கு ஓனர். புதுசா தான் இருக்கும், என் மேல எல்லாம் அப்படிதான். அவர் இல்லாமல் நான் இல்லை. சரி ஓனர், நீங்க இல்லாம அவர் இல்லை, நான் இல்லாமல் சோறு இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருங்க ஓனர். வானரி, காலையில என்ன டிபன் தானே? குழந்தை பிள்ளை இட்லி அவிச்சா அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். தட்டுல வைக்கலாமா இல்ல தலையில வைக்கலாமான்னு ஒரே குழப்பமா இருக்கும் வானரி. அந்த மாதிரி குழப்பம் வரக்கூடாதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் தட்டுல இட்லி வந்தா போதும். ஓனர், இட்லி வரும் ஓனர். பிசாண்டி சொன்ன மாதிரி எல்லாரும் தலையில வச்சு குத்திட்டு போயிட்டா என்ன பண்றது? அதனால நல்லா யோசிக்கணும். வானரி, அப்ப செல்லமாட்ட கொடுங்க. காசு கம்மியா தான் வாங்குவேன், நம்ம ஊருக்காரி வேற. மீன்காரக்கா, என்னக்கா நீங்க செல்லம்மாக்காவுக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, வானர் வாங்கிட்டு கொடுக்க யோசிக்கவல, அதுக்கு தான் சொன்னேன். இங்க பாரு மீன்காரி, இந்த நெட்டச்சிட்ட கூட தப்பி தவறி நான் கொடுத்துருவேன். ஆனா நீ சொன்ன மாதிரி அந்த செல்லமா இருக்க பாரு, அவட்ட மட்டும் கொடுக்கவே மாட்டேன். அவ என்ன மாதிரி சமைப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவளாது இட்லி தலையில குத்துற மாதிரி சமைப்பா, அவ இட்லி தலையில தூக்கி அடிக்கிற மாதிரி சமைப்பா. அப்பயும் உடஞ்சிக்கிட்டாது புல் டவுசர் தான் கொண்டு வர வேண்டியிருக்கும். வானரி, அப்படினா எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல ஒரு தடவை நான் இட்லி அவிச்சு வச்சிருந்தேன் தெரியுமா? அதான் வானரி, தொட்டுக்கிடியதுக்கு சீனி வச்சு கொடுத்திருந்தேனே. ஓ, ரொம்ப பெருமைதான். அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத மீன்காரி, ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன். ஃபங்க்ஷன் வந்தா சீனி வைக்கிறது, துவையில வைக்கிறது. உன்னை மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தினா எல்லாத்தையும் 4 கிளி தான் வாங்க வேண்டியிருக்கும். என்னாச்சு, இங்க ஒரே சத்தமா இருக்கு? எல்லா மண்டை கொண்டெல்லாம் இங்க வருது. நான் காலையில இருந்து எதிர்பார்த்துட்டு நிக்கத என்ன காணும். நீங்க யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கியா? இடியாப்பக்காரரை எதிர்பார்த்தியலோ? அவனை எதுக்கு நான் எதிர்பார்க்கணும்? இல்ல, காலையில இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னீல்ல, அத கேட்டேன். அந்த அண்ணன் தான் வந்தா டக்குன்னு குரல் கொடுத்துட்டு ஓடிடுவாவுல, நிக்க மாட்டாவுல. அவன் நின்னா என்ன, நிக்காவலியா போனா எனக்கு என்ன? நான் ஒன்னும் இடியாப்பக்காரரை எதிர்பார்க்கலையா, வீட்டுக்காரரை எதிர்பார்த்தேன். அவரெல்லாம் எதிர்பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? என்னது, என்ன இருக்கா? உள்ள அவரவங்க புருஷன் தானே, வாராரா இல்லையான்னு ஒரு ஃபோன் போட்டு கேட்க வேண்டியதானே? எதுக்கு வாராரான்னு இத்தனை பேரை கூட்டி வச்சுட்டு எதிர்பார்த்துக்கிட்டே நிக்கணும்? அவர் என்ன வாடிரவா வர்றாரு, பிடிச்சு அமுக்குற மாதிரி இத்தனை பேரை நிக்க வச்சிருக்கிய? ரோசப்பக்கா, இங்க கொண்ட அறுபடம் இல்லைன்னா குடுமி அறுபடம். சரோஜா, யார சொல்லியா? யார சொல்லுவேன், இந்த குடுமிக்காரியை தாக்கா சொல்லிட்டு இருக்கேன். அவ என்ன சொல்லியா பாருங்கக்கா. நான் என்னமோ உங்க எல்லாரும் கூப்பிட்டு வச்சு என் புருஷனை பிடிங்கன்னு சொன்ன மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. சாமி, நாங்க சும்மா தான் சரோஜா நின்னால வந்து பேசிட்டு இருக்கோம். சாமிமே, வானரி புது வீட்டுக்கு பால் காய்க்க போறாவல. அப்படியா? ஆமாமா, அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிதாங்கன்னு எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிட்டு இருக்காவே. இவ்ளோ பெரிய வீடு கட்ட மட்டும் பணம் இருக்கு.
நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன்னா வெட்டு குத்தான மாதிரி ஆகி போயிடும். ஓனர் அந்த ஆர்டர் மட்டும் தந்துட்டு போயிருங்களாம். ஆமா, கையிலே தான் தூக்கிட்டு தெரிய உடனே தந்துட்டு போறதுக்கு. ஓடி பேர் எல்லாம் உன்னையால தான். ஆமா